அடுப்படியில் இன்னைக்கு அக்கா கறிவேப்பிலை தொக்கு பண்ண போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து நல்ல ஹேருக்கு ரொம்ப நல்லது. முடி கொட்டுச்சுன்னா நம்ம கறிவேப்பிலை தொக்கு வீட்டில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ வெளியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு போட்டு சுடு சாதத்தில் பரட்டி பரட்டி டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முடிக்கு ரொம்ப நல்லது. இனிமேல் வெள்ளை முடி வராமே இருக்கும். வந்த முடியும் லைட்டாக கருப்பாயிட்டே வரும்பா. முடி கொட்டாமலும் இருக்கும். இது அக்கா வந்து பாருங்கள் நல்லா 2 கைப்பிடி அளவு இருக்கும். நல்லா 3 தடவை 4 தடவை தான் நிறமே மாறிடுச்சு. நல்லா அலசிட்டு வச்சுருக்கிறேன். இந்த கறிவேப்பிலை வந்து நம்ம இப்படி பிடிக்கும்போது இப்போ மழை நேரத்தில் இப்படி பிசு பிசுன்னு ஒட்டும். அதை எடுத்துக்காதீங்க. அது ஏதோ பிசுன்னு மாதிரி ஒட்டும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பியூர் கறிவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. இது 2 கைப்பிடி 3 கைப்பிடி வரும் அக்கா கைக்கு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ வடசட்டியில் அக்கா 2 ஸ்பூனு ஆயில் விட்டுருக்கேன். பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இது பெருங்காயம். அந்த கறிவேப்பிலை அளவுக்கு இதை மட்டும் பரட்டி எடுத்துக்கணும். ஒரு 3 பீஸ் போட்டிருக்கேண்ணா. பொடியெல்லாம் எண்ணெய் ஊற்றாமல் தான் செய்வேன். இது வந்து தொக்கு, அதனால் எண்ணெய் ஊற்றலாம். கரண்டியில் வாட்ரு இருக்குது போல், மறந்தாப்போ வாட்டரோட கரண்டியை போட்டேன். இவ்வளோதான். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துருவோம். இன்னும் வாசனை பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அக்கா இதில் இப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனியா போடுறேன். அப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன். இதை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக ஃப்ரை ஆகி எடுத்துடணும். இந்த அளவு போதும். இப்போ அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்ல, அப்படியே வடிகட்டி எடுத்துடணும். இதெல்லாம் ஆயிலில் தான் செய்கிறேன். அக்கா பொடி தயாரிக்கும் போது எப்போவுமே ஆயிலில் செய்ய மாட்டேன். இது வந்து தொக்கு. இதை அப்படியே எடுத்துடணும். இப்போ அடுத்து வந்து அக்கா வத்தல் வறுக்க போகிறேன். இதில் வந்து 17 வத்தல் இருக்குது. காம்பை கிள்ளிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் குண்டு வத்தல், இது நீட்டு வத்தல் அவ்வளோ காரம் இருக்காது. குண்டு வத்தல்னால் நீங்கள் வந்து இப்போ 10 வத்தலுங்கும் போது அது குண்டு வத்தல்னால் ஒரு 7 வத்தல் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கருகாமல் வறுத்து எடுக்கணும். ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. இந்த ஆயில் என்ன ஆயில்னு உங்களுக்கு சொல்லலை, நல்லெண்ணெயில் வதக்கலாக்கா ஃபஸ்ட்டு. இது வந்து ஃபார்ச்சூன் ஆயிலு. வாசம் இல்லாத ஆயில் எந்த ஆயில்னாலும் ஊற்றி வறுத்துக்கலாம். வதக்கிறது ஃபுல்லாக அப்படி வதக்கிடுவேன். அப்புறமா தான் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் அக்கா. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். போதும். வத்தல் ஃப்ரை ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த எண்ணெயில் என்ன பண்ணலான்னா, ஒரு 2 ஸ்பூன் உளுந்து ஊத்து பருப்பு, எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. கருகிடக்கூடாது. பொன்னிறமாக வந்தால் போதும். உளுந்து சீக்கிரம் செவக்காது. அதுக்கப்புறம் தான் இப்போ அக்கா பாசி பருப்பு போட போகிறேன். 50 கிராம். நல்ல கல் மண் இல்லாத டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினது, அதனால் அக்கா அப்படியே போட்டுக்கிட்டேன். இது பாசி பருப்பு சீக்கிரமாக சுவந்துடும். உளுந்து சீக்கிரமாக சுவக்காது. அதனால் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டுட்டு இப்போ தான் பாசி பருப்பு போடுறேன். இன்னும் கொஞ்சம் சுவக்கணும். இப்போ பாசி பருப்பும் செவந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுங்க. இல்லைன்னா இது கரைஞ்சிரும். எப்படி பாருங்கள், அந்த அளவு செவந்தா போதும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன் அக்கா. அதில் வந்து இங்கே பாருங்கள், புளி எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இது பிடிச்சா இந்த அளவு உருட்டை வரும். இந்த புளியும் அதில் போட்டு நம்ம வதக்கிறது தான். ஒரு சின்ன பூண்டு, முழு பூண்டு எடுத்து பல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் போல் இருக்குது. இதையும் கொஞ்சம் நம்ம நல்லா கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். புளியும் பூண்டும் வதங்கினது போதும். எதுக்கு எண்ணெயில் வதக்கி எடுக்கிறோன்னா கெட்டு போகாமல் இருக்கும். இது டேஸ்ட்டே தனி தான்ப்பா. நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பூண்டு புளியை எண்ணெயில் வதக்கிடணும். அவ்வளோதான். இப்போ தான் இந்த டிஷ்ஷுக்குள்ளே கதாநாயகியே வர்றாங்கோ. இதையும் வதக்கணும். மெயின் கதாநாயகி இவங்க தான். இவங்களே நல்லா வதக்கிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். ஆயில் வேணால் இன்னும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன். இப்போ அக்கா ஆயிலில் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கணும். சிம்மில் வச்சே வதக்குங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கரிகிறதோ நிறம் மாறுறதோ கூடாதுப்பா. இப்போ அவ்வளோதான் அக்கா. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். போதும் வதங்கினது. இதுக்கு மேலே கறிவேப்பிலையை வதக்கி அதனுடைய சத்து, அதில் கிடைக்கிற சத்தெல்லாம் போயிடும். இதுக்கு மேலே வதக்கக்கூடாது. இப்போ அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிச்சு அக்கா. எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். நீங்கள் மிக்ஸி ஜாரு நல்லா சுத்தம் பண்ணி ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும் அக்கா. முன்னாடியே கழுவி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன். அந்த மூடியை, மிக்ஸி ஜாருடைய மூடியும் நம்ம ஒரு ஈரம் கூட இல்லாமல் பார்த்துக்கணும்.
அப்போ தான் தொக்கு பேசாமல் கொஞ்சம் நாளைக்கு தொக்கு வரும். இது வந்து அக்கா 1 ஸ்பூன் கல் உப்பு எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். நம்ம இப்போ அரைக்க ஆரம்பிக்கும். மெயினாக இது அரைக்கும் போதுப்பா இப்போ தான் அக்கா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இது 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருப்பேன் அக்கா. இது வந்து இப்போ நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது, வாட்டர் ஊற்றாமல் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம அரைக்கிறோம். அரைச்சிட்டு இன்னும் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். இன்னும் எண்ணெய் தேவைப்படுது, அதில் தான் 50 நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன், அது இன்னும் ஊற்றலாம். எண்ணெய் எவ்வளோ தேவைப்படுதோ தண்ணிக்கு பதிலாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கணும். இப்போ இன்னும் தான் எண்ணெய் தேவைப்படுது. மறுபடியும் அக்கா அப்போ அது 50 ml, எப்படி ஒரு 100 ml எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 25 ml ஊற்றுறேன். இப்போ இந்த அளவு அரைச்சா போதும். இங்கே பாருங்கள், இது 50 mlனா 2 தடவை ஊற்றிருக்கேன். 100 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாதுப்பா. அவ்வளோதான். இந்த அளவு நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். இதான் என் குழந்தைங்களுக்கு எங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு. நீங்கள் இன்னும் நைஸாக வேணாலும் அரைச்சிக்கோங்க. அக்கா அந்த அளவு அரைச்சா போதும். இனிமேல் தாளிக்கணும் இது. இப்போ தாளிக்கலாம் வாங்க. இதுக்கும் அக்கா நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இந்த 1 ஸ்பூன் கடுகு போடுவோம். கடுகு கொஞ்சம் பொடியட்டும். கடுகு பொடிஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அக்கா ஊற்றி பருப்பு போடுறேன். இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போது உருட்டு பருப்பு செவந்துருச்சு. சும்மா வாசனைக்காக ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஒரு 2 பரட்டிட்டு, காஞ்ச மிளகாய் இதுவும் கறியிடக்கூடாது, அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு போயிடும். இப்போ வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். தொக்கு கறிவேப்பிலை தொக்கை போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ பரட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சிருக்கோம்ல, அந்த ஊற்றின எண்ணெய்லாம் வெளியே வந்து கக்கும். அவ்வளோதான். அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கறிவேப்பிலை தொக்கு ரெடி. அவ்வளோதான். இது ரதியக்கா அம்மா ஸ்டைலு கறிவேப்பிலை தொக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு உருண்டை நீங்கள் ரைஸில் போட்டு ஊட்டி விட்டாலே போதும்பா. இட்லி தோசை கூட தொட்டு ஊட்டி விட்ருங்க. ரொம்ப ரொம்ப சத்து. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து கடலைப்பருப்பு நான் சேர்க்கலை. கடலைப்பருப்பு சேர்த்தா கொஞ்சம் வாயுலாம் சொல்லுவாங்க, அதனால் அக்கா சேர்க்கலை. பெருங்காயம்லாம் நல்லா வாசனையாக நிறையா தான் போட்டுக்கும். இதை அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில், நம்ம கண்ணாடி பாட்டிலில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். கண்ணாடி பாட்டில் வச்சு வெளியே வச்சா 1 வீக் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கூடவே 15 டேஸே இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள்.